ரிஷபராசிக்கு பிப்ரவரி மந்தோட பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் லேசினஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். அதிர்ஷ்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில். ரெண்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது நல்ல பண வரவுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து நல்லபடியாக கிடைக்கும். மூணாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக திங்க் பண்ணுவீங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஸ்டடியாக இருந்துக்கோங்க. செல்ஃப் எஃபோர்ட் போடுறதுனால ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால ஒரு நல்ல growth ஒன்று இருக்குது. அமைதி கொஞ்சம் குறையும். அதை மட்டும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. வீட்டோட கொஞ்சம் டிட்டாச்மெண்ட்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை பார்த்துக்கணும். ஐந்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லவ்வர்கிட்ட வந்து ரொம்ப ஓவர் அனாலிசிஸ்லாம் பண்ணக்கூடாது. என்ன ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது, ரொம்ப யோசிக்கக்கூடாது, ப்ராக்டிக்கலாக இருக்கணும். என்ன ஆறாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எதிரிகள் கொஞ்சம் வீக் ஆகுவாங்க, பேலன்ஸாக மெயின்டைன் ஆகும். லீகல் காம்படிஷன்லாம் அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இன்டென்ஷனான ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். எட்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சடன் இஷ்யூஸ்லாம் எதுவும் வராது. ஹிடன் கெயின்ஸ் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லக்கு இந்த வாட்டி அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாங் டேர்ம் சொத்து சேர்க்கறது ஏதாவது இருந்ததுன்னா அதை இப்போ இந்த டைம் வந்து பிளான் பண்ணலாம். பிளானிங் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லாங் டேர்ம் கெயின்ஸ் அப்படிங்கிறது இந்த வாட்டி கிடைக்கும். அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக வரும். செலவு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ கண்ட்ரோல் ஆகி கரெக்டாக இருக்கும்.